அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 17. பூர்வ ஜென்மம். 17. பூர்வ ஜென்மம். உன்னுடைய தந்தை யார் என்று ஒரு சிறுவனிடம் கேட்டால் அவன் தன் தந்தையின் பெயரைச் சொல்லுகிறான். அவன் ஏன் தன் தந்தையைச் சொல்லுகிறான்? தன் தாயார் சொல்லிக் கொடுத்ததை வைத்துத்தான் அவன் சொல்லுகிறான். தான் பிறக்கும் போதுதான் பார்த்ததுமில்லை, தாயார் சொல்லக் கேட்டே அவர் தந்தை என்று ஒப்புக்கொள்கிறான். தாயார் சொல்லாமல் போனால் அவன் தந்தை யார் என்று அவனுக்குத் தெரியுமா என்றால் நிச்சயமாக தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தை என்று கேட்டால் நீ ஏன் அம்மாவின் பெயரைச் சொல்லாமல் அப்பாவின் பெயரைச் சொல்லி அவருடைய மகன் என்று சொல்கிறாயே என்று கேட்போம். உன்னை பெற்றெடுத்தது உனது தாயார்தான் என்பதே அவள் சொல்லத்தான் தெரியுமே தவிர நீ அறியாதிருக்க தகப்பனார் பெயரை உன் தாயார் சொன்னதைக் கேட்டுத்தானே ஒப்புக்கொண்டு சொல்லி வருகிறாய் என்போம். ஆம் என்று சொல்லாமல் தீராது. தாயாருக்கேதான் பெற்ற பிள்ளையின் தகப்பனார் யார் என்று தெரியாத நிலையிலிருந்தால் தாயார் விலாசத்தைப் போட வேண்டியதைத் தவிர வேறு வழியில்லை. தாயார் பெயரைச் சொல்லாததும் தகப்பனார் பெயரைச் சொல்லாததும் உலக முழுவதிலும் நடைபெறுவதாகும். அதற்கு மூல காரணம் ஒன்று உண்டு. அதாவது, ஒரு விளைநிலம் ஒருவனுக்குச் சொந்தமாக இருக்க அதில் உழவு செய்து வித்திட்ட அவனுக்குத்தான் அந்த நிலத்தில் விளைந்து வந்த பயிர் சொந்தமாகும். அதுபோல் மனைவி, கணவனுடைய உடைமை, வித்திட்டவனும் கணவன். ஆகவே கணவனது உண்மையான மனைவியிடத்தில் உற்பத்தியான குழந்தைகள் சொந்தத் தந்தையின் குழந்தைகளாகின்றன.